Welcome to JM Students Edition. In the video, we will talk about 12th Standard Accountancy, Chapter 3, Sum number 19. Janani, Kamali and Lakshmi are partners in the firm, sharing the profit and losses equally. As per the terms of the partnership deed, Kamali is allowed a monthly salary of rupees 10,000. Okay. கமலிக்கு வந்து எவ்வளோ சேலரி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட பார்ட்னர்ஷிப் டீட் பிரகாரம் salary rupees 10,000. And Lakshmi is allowed a commission of rupees 40,000. லக்ஷ்மிக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க 40,000 per annum for their contribution to the business of the firm. You are required to pass necessary journal entry. Assume that their capital are fluctuating. அப்போ கமலிக்கு கொடுக்கற சேலரிக்கும் லக்ஷ்மிக்கு கொடுக்கற கமிஷனுக்கும் நம்ம என்ன எழுதணும் ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஜேர்னல் என்ட்ரி எழுதணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் டேட்டு பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் கிரெடிட் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. சேலரி டு கமலி. ஸோ கமலியோட சேலரி என்ன சொல்றோம் மந்த்லி சேலரி ஆஃப் ருபீஸ் 10,000 சொல்லியிருக்காங்க. நம்ம இயர்லிக்கு தான் இப்போ போட போறோம். அப்போ 10,000 into 12 முதல்ல அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 10,000 into 12 மல்டிப்ளை பண்ணா 1,20,000. லக்ஷ்மியோட கமிஷன் வந்து பர் ஆனம்னே சொல்லிட்டாங்க. அப்போ கமிஷன் வந்து ஒரு வருஷத்துக்கே 40,000 தான். அப்போ லக்ஷ்மியோட கமிஷன் அளவு 40,000. இப்போ என்ட்ரிக்கு போகலாம். முதல் வந்து சேலரிக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேலரி எழுதும்போது நம்ம பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் என்ட்ரி எழுதுறோம் இல்லையா. இப்போ பிசினஸ்க்கு சேலரின்றது அது எம்ப்ளாயிஸ் கொடுக்குற சேலரியா இருந்தாலும் சரி இல்லை பார்ட்னர்ஸ் கொடுக்குற சேலரியா இருந்தாலும் தெர் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ். அப்போ எக்ஸ்பென்சஸ்னா எங்கே வரணும் டெபிட்ல வரணும். ஸோ கமலி சேலரி அக்கௌண்ட் டேட்டா 2 இது நம்ம எதில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இது வந்து பார்ட்னரோட சேலரி இல்லையா. அப்போ அவங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் டு கமலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகேவா. அப்போ கமலி சேலரி அக்கௌண்ட் டேட்டா 2 கமலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்ட்னரோட சேலரி இது. அதனால நம்ம கேபிட்டலுக்கு மாத்துறோம். அமௌண்ட் 1,20,000 1,20,000 கமலி சேலரி ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் டு ஹர் கேபிட்டல். அடுத்து லக்ஷ்மியோட கமிஷன் இதுவும் பிசினஸ்க்கு அது என்னது எக்ஸ்பென்சஸ் தானே. அப்போ எதுல வரணும் டெபிட்ல வரணும். ஸோ லக்ஷ்மிஷ் கமிஷன் அக்கௌண்ட் டேட்டா டு லக்ஷ்மிஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் அதையும் உங்களோட கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ 40,000 லக்ஷ்மிஷ் கமிஷன் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். அடுத்தது இதை கண்டிப்பா நமக்கு தெரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா நம்ம பார்ட்னர்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எதுல போடுவோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன்ல தானே கொண்டு வருவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷனுக்கு அதை கொண்டு வரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு கமலிஸ் கேபிட்டல் டு லக்ஷ்மிஸ் கமிஷன். கமலியோட கேபிட்டல் 1,20,000 லக்ஷ்மியோட கமிஷன் 40,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன்ல 1,60,000. ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ.